ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6 விதமான சைட் டிஷ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ஹை ப்ரோட்டீன் வெஜ் குருமா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி, ஒரு கேரட், 10 போல் பீன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குருமாக்கு தண்ணி ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான வெஜ் குருமா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை தண்ணி சட்னி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அது நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் பொரிக்கடலை, சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக தாளிப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் தாளித்து இது மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலை தண்ணி சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பயங்கர டேஸ்ட்டான ஒரு கதம்பு சட்னி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு ஓரளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயத்தோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிய வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிய வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மல்லி இலை, அதே அளவுக்கு மல்லி இலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு புதினா, 1 ஸ்பூன் போல் தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி. அந்த மல்லி புதினா நம்ம சேர்த்தோம் இல்லையா, ஸோ அது லைட்டாக சுருங்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு லைட்டாக சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணதில்லைன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். தாளிப்புக்கு கொஞ்சோண்டு எண்ணெயில் கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் தாளித்து விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 1 பாட் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3/4 கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 2ம் சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் நான் அதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பவுடர் எங்கள் அம்மா செஞ்சது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதுக்கு தாளிப்பு இப்போ கொடுக்கணும் இல்லையா, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தாளித்து பாருங்கள். நீங்கள் தாளிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை எனக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் போல் ஜீரகமும் கடுகும் மட்டும் சேர்த்து தாளித்து அந்த சாம்பார் மேலே கொட்டி இது கூட சூடாக நல்லா சாஃப்டாக இட்லியோ இல்லை தோசையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ஒரு தரமான பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வறுபடணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை, இது கொடம்புளி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் புளி சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மல்லியை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து நல்லா சுட சுட அந்த சட்னி மேலே விட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்காச்சும் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபடணும். அதோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது காரத்துக்காக 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக மல்லி இலை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது வெங்காயம் தக்காளி சட்னி தான். அது லைட்டாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் சேர்க்குறோம். ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே கடாயில் அப்படியே எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க. நீங்கள் அரைக்கும் போது இருந்த டேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி கொதிக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ட்ரை பண்ணதில்லைன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 ரெசிபியில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.